Welcome to Money Management Channel. Last week market lo ஒரு நல்ல fluctuation இருந்துச்சு. IT செக்டர்லயும் IT ஸ்டாக்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு பெரிய fluctuation இருந்துச்சு. இப்போ IT ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக்ல ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பர்టిక్యులரா விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்போ IT கம்பெனிஸ்ல எந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்ல IT வந்து குமுலேட்டிவா இருக்கிற IT பிஸை கன்சிடர் பண்ணலாமாங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது IT செக்டர்ல எதனால இந்த கரெக்ஷன் வந்துச்சு அப்படினு பார்க்கலாம். இந்த நிஃப்டி IT வந்து 23000 பாயிண்ட்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்துச்சு. அப்போ 21300 பாயிண்ட்டுக்கு பக்கமா அது ஒரு ஃபால் டவுனை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப பர்டிகுலரா IT கம்பெனிஸும் ஒரு நல்ல ரெக்கவரிக்கு கொடுத்துச்சு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ஸ் அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் கவுண்டிங்க்கு அப்புறம் நிஃப்டி IT வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது ஃப்ரைடே அன்னைக்கு எல்லா கம்பெனிஸுமே வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து 5% மேல நல்ல ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா அதர் கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. IT ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸா வந்து அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் US, UK, யூரோப் இதுல எல்லாம் வந்து ரெசெஷன் இருந்துச்சு. IT பிசினஸும் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. மேஜர் கம்பெனிஸ் IT கம்பெனிஸ் எல்லாமே வந்து அது ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அது இல்லாம அவங்க கிளைண்ட்ஸை வந்து ஜாஸ்தியா லாஸ் பண்ணாங்க. இதனால வந்து ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாதனால IT ஸ்டாக்ஸ்ல வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்துச்சு. அட்ரிஷனும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அட்ரிஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சேலரி, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவார்டு இதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அட்ரிஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணாங்க. IT கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஒரு ஸ்டாக்குங்கிறது மட்டும் இல்லாம IT கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே 20% 40% வரைக்கும் ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. கரெக்ஷன் டைம்ல நம்ம எக்ஸலண்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே பை பண்ணி கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். IT ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இது வந்து பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி RBI டெப்டி கவர்னர் வந்து கொடுத்த டேட்டா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து 5 trillion எக்கனாமியை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாரு 2027ல. அதே மாதிரி ஐடியோட growth வந்து 350 பில்லியனுக்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி 2030ல டார்கெட்டா வச்சு கொடுத்திருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ சேம் அதே NDA கவர்மெண்ட் ஃபாலோ ஆகிறதுனால இது எல்லாமே வந்து கண்டினியூவா நடக்கும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல வந்து IT ஸ்டாக்ஸ் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு சில பாசிட்டிவ் சைன் தான் இப்ப விப்ரோ கம்பெனில வந்திருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த IT ஸ்டாக்ஸ் விப்ரோ கம்பெனி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அதர் கம்பெனிஸை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹியூஜான மல்டிபேக்கர் ஸ்டாக்னு தான் சொல்லணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட், போனஸ், பைபேக் இந்த மாதிரி ரெகுலரா வந்து இவங்க கால்ஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. IT ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதர் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து இது ஒரு மல்டிபேக்கர் காம்பவுண்டிங் ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். 1980ல வந்து நீங்க ஃபேஸ் வேல்யூ 100ல 100 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப வந்து 2.5 கோடிக்கு மேல வந்து நமக்கு ஷேர்ஸ் வந்து இப்ப இருக்கும். ஸோ வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல ஆயிரம் கோடிக்கு மேல நமக்கு ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து விப்ரோ ஸ்டாக்கை யாரும் அந்த அளவுக்கு லைக் பண்றதில்ல. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா 4-5 இயர்ஸா வந்து இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. டாப் லெவல்ல வந்து நிறைய ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த ரீசன்னால விப்ரோ கம்பெனி வந்து கொஞ்சம் வந்து சஃபர் ஆச்சு. இருந்தாலுமே இது ஃபண்டமெண்டலான ஸ்டேபிளான கம்பெனிஸ். லாங் டேர்ம்ல டெஃபினட்டா இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான வெல்த்தை கொடுக்கும். நீங்க வந்து 5 to 10 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 5 to 10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் டெஃபினட்டா உங்க போர்ட்ஃபோலியோல வந்து ஹோல்ட் பண்ணுங்க. விப்ரோ ஸ்டாக்ஸ்க்கு இப்ப ரீசெண்டா வந்து 500 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. யூஎஸ்ல வந்து லீடிங் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. பர்டிகுலரா வந்து ஓரளவுக்கு ரெசிஷன் எல்லாம் கண்ட்ரோல்ல வருதுன்னு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஒர்க் ஆர்டர்ஸ் வந்து இப்போ நியூவா கிடைக்குது. அப்படிங்கிறதுனால மற்ற IT கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இனிமேல் அப்படின்றத காரணத்தினால எல்லா ஸ்டாக்குமே இப்போ வந்து நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. விப்ரோ ஸ்டாக் மட்டும் இல்லாம அதர் IT கம்பெனியும் எக்ஸலண்டா வந்து ஒரு லாஸ்ட் வீக்ல நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. எதனாலன்னா இது எல்லாமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு.
இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட் டைம்லயே ரெக்கார்ட் பண்ணோம். நியர்லி விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து 5% பக்கமா வந்து ஒரு நல்ல ரேலியே பார்த்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ரேஞ்ச் 375 ரூபாயில இருந்து 545 ரூபாய் வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆகி அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருந்த ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஐடி செக்டருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லா ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது மார்க்கெட் லீடர் கம்பெனிஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிசிஎல், எல்டிஐ மெயின்ட்ரி இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெக் மகேந்திராவை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக வந்து டெக் மகேந்திராவை ஹெச்சிசிஎல்க்கும் ஐடி கம்பெனிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, ஸோ எதனால நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்கிறப்பயே ஐடிபிஸை வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்பயுமே வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிபிஸுமே வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, டிசிஎஸ், எல்டிஐ மெயின்ட்ரி, டெக் மகேந்திரா இதுக்கு எல்லாமே 29.85 இருக்கு. இப்போ விப்ரோ, இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல அதர் கம்பெனிஸை விட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோ இருக்குதுலே லோயஸ்ட்டாக வந்து 23 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 25 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஹெச்சிசிஎல்லும் 25 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் வந்து இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்டிஐ மெயின்ட்ரியே டெக் மகேந்திரா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேசிக்காக வந்து ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ். இதை பற்றி கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து போர்ட்ஃபோலியோன்ற சீரீஸில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ இமீடியட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐடி செக்டரில் விப்ரோவை, இன்ஃபோசிஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். அதில் ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெச்சிசிஎல்லையும் கன்சிடர் பண்ணுங்கள். டிசிஎஸ் டெஃபினட்டாக நான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. எல்டிஐ மெயின்ட்ரியும் டெக் மகேந்திராவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நீங்க வந்து இமீடியட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்க 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி வெயிட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா விப்ரோவை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஷார்ட் டைம்ல ஒரு ரேலியே வந்து இப்போ கொடுத்துருச்சு. ஸோ இமீடியட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்து நீங்க லாங் டைம்ல இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட்டர் ஸ்டாக்காக தான் நம்ம போர்ட்ஃபோலியோல அமையும். ஐடிபிஸை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் வந்து இப்போ 37 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட அப்பர் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 42 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோவர் பேண்ட் வந்து 29 rupees வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ வந்து இன்டர்மீடியேட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஐடிபிஸை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். எதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஐடிபி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்ல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் கம்பேர் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்டை விட இடிஎஃப் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும், பெட்டரான growth கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இடிஎஃப் இண்டெக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னால் வால்யூம் ட்ராக்கிங் எரர் இது எல்லாம் வந்து கம்மியான இருக்கிற இடிஎஃப் அப்படின்னா நிப்பான் இந்தியாவோட இடிஎஃப் தான். அது ஐடிபிஸ் வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து ஐடிபிஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஐடிபிஸும் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரேட்ல தான் ட்ரேட் ஆகுது. லாங் டைம்ல இதுவுமே வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்றதா. இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸை வந்து நீங்க பை பண்றது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடிஎஃப் நீங்க கன்சிடர் பண்ணாலும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.